ஹாய்ப்பா. இன்றைக்கி ரொம்ப எம்மியான ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூனே போதும், இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் அந்த சிக்கனில் உள்ள ஈரப்பதத்தை வச்சு அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு இந்த மாவெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி வரட்டும். இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போட்ட உடனே நல்லா முட்டை எதுக்காக போடுறதுனா மசாலா இது உதிராமல் இதில் பிடிச்சி வந்துடும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கைட்டே பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா தடவின இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதுவே போதும். இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறின உடனே அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் அதுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா மசால் தடவி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ஃபுட் கலர் போடலைன்னா எல்லோ கலராக இருக்கும், ஆனால் டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவை பொரிக்கிறப்பையும் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த சிக்கன் நல்லா மொறுன்னு வெந்த உடனே எடுத்துருங்க. நீங்கள் இதே மெத்தடை காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற மசாலாலாம் தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு தடவை போட்டுட்டு எடுத்துட்டோம். இப்போ 2ஆவது தடவையும் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நெருக்கமாக போட்டாலும் ஒன்று ஒட்டாது. நல்லா நிறையா போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப யம்மியான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூப்பா.